அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு இனிமையான மாலை பொழுது, இன்பமான நேரம், எல்லோருக்கும் கிடைக்கிறாத ஒரு பாக்கியம். ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருப்பதற்கு இறைவன் வாய்ப்பு தந்திருக்கிறார். நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போ சாயங்காலம் அல்லது நைட் நேரம் நமக்கு எல்லாருக்கும் பழக்கத்துக்கு மாறாக சீக்கிரமே தூக்கம் வரும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த நேரத்தில் ரொம்ப சாப்பிடணும், எதையாவது நல்லா பொறிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது போல உணர்வெல்லாம் நமக்கு அதிகமாக வருகின்ற நேரம். அதே போல ஆண்டவருடைய இந்த பலிபீடத்திலே அல்லது ஆலயத்துக்கு வருகிறது அமர்ந்திருக்கிற ஜெபிப்பதற்கு ஒரு அருமையான நேரம் என்று சொன்னால் இந்த பொழுதாக இருக்கும். எல்லாத்துக்கும் நல்ல நேரம் அப்படிங்கிறது போல கோயிலுக்கு வருவதற்கும் ஒரு அருமையான நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், நம்மை மிகவே அதிகமாக கவர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறார். இந்த பவுலடியார் அவருடைய இந்த கடிதத்தை, அதிலும் இந்த வாசக பகுதியை பார்க்கிற போது உண்மையிலேயே ரொம்ப நீங்க ஆழ்ந்து வாசிங்கன்னு சொன்னா உங்களெல்லாம் மறந்து அப்படியே விமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறார். ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம், 8வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி, 9வது அதிகாரத்தினுடைய தொடக்க பகுதியை நாம் வாசிக்கிற போது அப்படி ஒரு உணர்வு நமக்கு நிச்சயமாக எழ வேண்டும். ஏன்னா ரொம்ப காலமா நாம வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கிறோம். நிச்சயமா எல்லாருமே விவிலியத்தை தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் வாசித்தாலும் ஒவ்வொரு பொழுதும் அது புதிதாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பவுலடியார் திருச்சபையிலே 2ஆம் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். இயேசுவுக்கு அப்புறமாக நற்செய்தியை உலகமெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு அவர் மிகப்பெரிய கருவியாக இருந்தார். பவுல் இல்லை என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவம் இவ்வளவு வளர்ந்திருக்குமா என்று தெரியவில்லை கூட சொல்வார்கள். நாங்கள் வந்து ஹோலி லைன், இந்த இயேசு பிறந்த அந்த புண்ணிய பூமிக்கு திருப்பயணம் போயிருந்தோம். அந்த திருப்பயணத்துக்கு எங்களுக்கு வழிகாட்டியாக ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க தான் ஒவ்வொரு இடத்தையும் காட்டி, இது இயேசு பிறந்த இடம், இது இயேசு விண்டேற்படைந்த இடம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி எங்களுக்கு நிறைய விளக்கம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பேசிட்டு வருகிற போது வேலையில் எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, பவுல் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள்லாம் கிறிஸ்தவங்களா இல்லை அப்படின்னு அவர் சொன்னாங்க. நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறார். ஒரு கைடு நமக்கு வழிகாட்டியாக வந்தவங்க கூட பவுல் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு கிறிஸ்தவமே இல்லை என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு பவுலடியார் ஆண்டவர் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தார், மிகவே நேசித்தார். இந்த உலகில் ஒருவர் இன்னொருவரை அன்பு செய்கிற போது நாம் சொல்கிறோம் அல்லவா, நீ இல்லைனா நான் இல்லை, நீ இல்லைனா நான் வாழவே மாட்டேன், உனக்காக நான் எதை வேணுமானாலும் செய்வேன், உனக்காக நான் உசிரையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் அன்பை வெளிப்படுத்துகிற போது சொல்லிக் கொள்வதை போல பவுலடியார் அவ்வளவு அதிகமாக ஆண்டவர் இயேசுவை நேசித்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை எப்படி கருதினார் என்று சொன்னால், நான் இயேசு கிறிஸ்துவை அடையும் பொருட்டு என் வாழ்வில் ஏற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன்.
எனக்கு ஆதாயம், நான் கண்டடைந்த ஒப்பற்ற செல்வம் என்று தூய பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமாக சொல்லுவார். இந்த பகுதியெல்லாம் படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும்னு சொன்னா அந்த ஒரு ஃபீலிங் கூட படிக்கணும். சும்மா ஒப்பற்ற செல்வமாக இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு அவசியக்கூடாது. நீங்க எப்படி ஃபீல் பண்ணி பேசுவீங்களோ அதுதான் பேசணும். மற்ற செல்வம் ஆண்டவரே உண்மை தவிர வேறொரு இல்லை அப்படி சொன்னோம். அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி தூய பவுல் ஆண்டவர் இயேசுவை அதிகமாக நேசித்தார். நாம இந்த பகுதியை வாசிக்கிறோம். ரோமியர் எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் பிரிக்கக்கூடும்? இது இந்த பகுதியை மட்டுமல்ல, அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். 39வது வசனம் வாசிங்க. 38, 39. ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானமுதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமைமிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை என்று பவுல் சொல்றார். கொஞ்சம் ஓவரா தான் கத்திட்டேன். ஏன்னு சொன்னா எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங். ஒரு காதலர் ஒரு காதலியை பார்த்து எவ்வளவு தூரம் சொல்லுவானே, எதுவும் பிடிக்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது. நீ என்னடா சொல்லு, உங்க அப்பாவா உங்க அம்மாவா அதுவா இதுவா எதுவுமே பிடிக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அத போல தூய பவுல் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் எதுவுமே பிடிக்க முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை அவர் நேசித்த ஒரு அன்பு என்பது உச்சத்தினுடைய அன்பு. வேறு யாரும் வெளிப்படுத்த முடியாத ஒரு அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட பவுல் என்ன சொல்லுகிறார்? 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பி இருப்பேன். எதுவுமே பிடிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய பவுல் என்ன சொல்றாரு? இன்னொருவர் வாழ்வதற்கு பொருட்டு, என்னை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நலமாக இருக்கும் பொருட்டு நான் இயேசுவை பிரிவதற்கு கூட தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு அவர் பிறர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தினார். நாம் விவிலியத்திலே ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தூய பவுல் எதுவுமே இயேசுவிடத்தில் பிரிக்க முடியாது என்று சொன்னார். ஆனால் உங்களை அன்பு செய்யும் பொருட்டு, நீங்கள் மீட்படையும் பொருட்டு, உங்களுக்காக இயேசுவை கூட பிரிவதற்கு தயாராக இருக்கிறேன். அப்படி பிரிவதனால் இயேசுவுடைய சாபத்தை நான் சந்திக்க நேரிட்டாலும், இயேசுவை பொறுத்து அந்த சாவை சந்திப்பதற்கு தயாராக இருந்தாலும் கூட நான் என்னவாக செய்ய போகிறேன்? நிச்சயமாக பிறருக்காக பாடுபட்டு நான் அதை செய்வேன் என்று சொல்கிறார். அவ்வளவு தூரம் பிறரன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இனி நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் நீர்க்கோவை நோயாளி. நீர்க்கோவை நோயாளி எப்படிப்பட்ட நோயாளியாக இருக்க முடியும்? உடம்புல இருக்க வேண்டிய அளவு தண்ணி இருக்கணும். தண்ணியினுடைய அளவு கூடினா என்ன ஆகிடும்? உடம்பெல்லாம் நீர் வச்சுட்டு சொல்லுவாங்க. முட்டுகளை நீர் இருக்குதான், முடமைகள் நீர் இருக்குதான், மண்டைகளே நீர் இருக்குதான். நம்ம ஆளுநர் நிறைய பேர் மண்டைகள் கூட நீர் தான் இருக்கு. நிறைய அன்பு இதயத்துல கூட ஒரு சிலருக்கு நீர் வந்துடும் இல்லையா? அன்பு இருக்க வேண்டிய இடத்துல அது இல்லாம வேற எதுவும் வந்து இந்த நீர்க்கோவை நோயாளி அப்படி ஒரு பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கணும். ஆனா அது என்ன நாள்? ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல செஞ்சா என்னன்னு சொன்னா, யூத சமூகத்திலே அவருடைய சட்டத்தின் அடிப்படையில்
அப்படி யாராவது ஓய்வு நாளை மீறினா அவங்க தள்ளி வைப்பாங்க, அவங்களுக்கு பழி சுமத்துவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க நிறைய பரிகாரம் செய்யணும். இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு பெரிய வர்ணனை கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சட்டத்தை அமல்படுத்திக் கொண்டே இருந்தார். இயேசுவுக்கு தெரியும் ஓய்வு நாளை மீறினால் இவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன செய்வார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் கூட ஓய்வு நாளை மீறினால் எதற்காக? இன்னொரு மனிதனுடைய வாழ்வுக்காக அதை செய்தார். பிறருடைய வாழ்வுக்காக, பிறர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்காக இயேசு இந்த ஓய்வு நாளை மீறினார். பவுலும் அதைத்தான் சொல்கிறார், நான் இன்னொருவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் இயேசுவை கூட பிரிவேன். இயேசுவை பிரியவே முடியாது, எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பவுல் இன்னொருவர் வாழ்வுக்காக அதை பிரிவதற்கு கூட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவருடைய மீட்புக்காக சாகணும் என்ற நிலைமை வந்தது என்று சொன்னால், இயேசுவை கூட பிரிந்துதான் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை செய்வதற்கு தான் தயாராக இருப்பதாக பவுல் சொல்கிற இந்த பகுதி நமக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம ஒண்ணு புரிந்து கொள்கிறோம். கடவுள் பெருசா, மனுஷன் பெருசா? யாரு பெருசு? கடவுள் தான் பெருசா? கடவுள் பெரியவர். ஆனா ஒரு மனுஷன் இருக்கிறான், கடவுள் இருக்கிறாரு, அவன் இன்னும் சங்கடப்பட்டு இருக்கான், உதவி செய்யணும், கஷ்டப்படணும், அவன் உதவி செய்யறதுனால கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரலா? மனுஷன் பெருசா, கடவுள் பெருசா? நீங்க ரொம்ப வகையான ஆட்கள், உங்களை பார்த்தபோது வியப்பாகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் உலக மக்களை போல அன்புக்குரிய கடவுளை தேடுகிற பிள்ளைகள் யாரும் கிடையாது. ஆனா வழக்கத்துக்கு மாறா நேரத்தில் ரொம்ப காலியா எல்லாம் பொழுது அப்படின்னு கேட்டாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், நம்முடைய கடவுள் பெரிதா மனிதன் பெரிதா அப்படின்னு நினைக்கும் போது இயேசுடைய பழிவாழ்க்கையும் இறைவனை விடவும் அவர் மனிதனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். பவுல் தன்னுடைய பழிவாழ்க்கையில் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அதிகமான முக்கியத்துவம் விடவும் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இறையன்பு பெரிதா, பிறரன்பு பெரிதா? சொல்லுங்க, இறையன்பு பெரிதா, பிறரன்பு பெரிதா? பிறரன்பு. ஏன் பிறரன்பு வருது? பிறரை அன்பு செய்தால் நாம் இறைவனை அன்பு செய்கிறோம். அதனால்தான் பிறரன்பு பெரியது என்று தன்னுடைய வாழ்க்கையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சட்டம் பெரிதா? ஒரு மனிதன் செத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சூழலை பெரிதா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வீட்டில் ஒரு மாடோ கழுதையோ ஒரு இடத்தில் விழுந்து விட்டது என்று சொன்னால் ஓய்வு நாளில் மாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களா அல்லது படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களா என்று பார்க்கிற போது யூத சட்டம் மாட்டைத்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதன் பெரியது, மனிதநேயம் பெரியது என்று சொல்லி அவர்களை உயிர்ப்பிப்பதற்காக, வாழ்விப்பதற்காக, அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக பிறரன்பையே பெரியது என்று சொல்கிறார். பிறரன்பை செய்கிற போது நாம் என்ன செய்கிறோம்? பிறரன்பை செய்யும் பொருட்டு நான் செத்தேன் என்றால் சாவத்தை கூட ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரிவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். என் ஆண்டவருக்கு தெரியும், நான் வழிபடக்கூடிய தெய்வத்துக்கு தெரியும், நிச்சயமாக இவன் என் பொருட்டுத்தான் இதை செய்தான் என்று அவர் இதை விட்டுவிட மாட்டார் என்பதுதான் பவுலுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒப்பற்ற செல்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையும் பொருட்டு எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது சொன்ன பவுல் தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களிலே பிறரன்பின் வழியாக நாம் இறைவனை அதிகமாக அறிய முடியும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். விவிலியத்தில் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த எண்ணற்ற புனிதர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பலரும் இன்னொருவருடைய வாழ்வுக்காக தியாகம் செய்து இறந்திருக்கிறார். நிறைய பேர் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாம் கொண்டாடுகிற புனித மேக்சிமிலியன் கோல்பே என்கிற அந்த புனிதர், அவர் ஒரு யூதர். அவர் ஒரு யூதருக்காக ஹிட்லருடைய ஆட்சியின் காலத்தில் 1941 அந்த காலகட்டங்களில் தான் சிறைபிடிக்கப்படுகிறார். சிறையில் இருக்கிற போது அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அவருடைய அறையில் இருந்து 10 பேர் அன்றைக்கு கொல்லப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்.
அந்த அறையில் மேக்சிமிலியன் வில்லியம் கோல்பே இந்த குருவாக இருக்கிறார். இவர் குரு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 10 பேரில் ஒருவரை கொல்ல வேண்டும் என்று 10 பேரை கொல்ல வேண்டும் என்று சொல்கிற போது அதில் ஒரே ஒருவர் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஐயோ நான் செத்து போனால் என் மனைவி பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார் என்று அழுது கொண்டு அவர் அரவிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே அதிகாரிகளிடத்திலே போய் இந்த மேக்சிமிலியன் கோல்பே சொல்கிறார், அவர் பொருட்டு நான் சாகிறேன் என்று சொல்கிறார். நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் பொருட்டு நான் சாகிறேன், செத்து போனால் என்ன ஆகும்? நான் அவர் பொருட்டு செத்ததால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழுகிறேன். அதுதான் அவர் வெளிப்படுத்துகிற அன்பு. இதைத்தான் பவுலும் சொல்கிறார், என் மக்கள் வாழ்வதற்கு பொருட்டு நான் கிறிஸ்துவை பிரிய வேண்டியதாக இருந்தாலும் கூட சாபத்தை ஏற்றுக்கொள்வதற்காக கூட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நற்செய்தியை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு அட்லீஸ்ட் அந்த நிலையில் ஒருவருக்காக நான் அறிவித்தேன் என்ற பொருட்டு பவுல் சொல்கிறார், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்கிறார். என் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் நற்செய்தியாய் மாறிப்போயின என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு பவுல் பிறர் மீது இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பினால் ஆண்டவர் இயேசுவோடு அவர் இணைந்தார். நாம் நினைக்கலாம் அவர் பிரிந்தார் அல்லது விலகி போவதற்காக பேசினார் நினைக்கலாம். ஆனால் பவுல் இதை செய்வதால் ஆண்டவரோடு இணைந்தார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். மனுக்குலத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது நாம் நம்முடைய வாழ்வினுடைய அனுபவங்களிலே இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவாக்கு அப்படி ஒரு அழைப்பை தருகிறது என்பதனை இதனாலே சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நண்பு பிள்ளைகளே, நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே 7 வள்ளல்கள் இருக்கிறார்கள், அரசர்கள். அதிலே அதியமான் என்பதை குறித்து நாம் வாசிக்க கேட்கிறோம். அதியமான் அவருடைய அரசவையில் அவருடைய முனிவர்கள் பலரும் சேர்ந்து தவமிருந்து ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த நெல்லிக்கனியை அதிகமாக சுவைக்க வேண்டும் என்று எல்லோரும் காத்திருக்கிறார்கள். அந்த அரசவைக்கு அந்த நேரத்தில் அவை வந்து சேர்கிறார்கள். அவை வந்து சேர்ந்த இடத்திலே அதிகமாக என்ன செய்கிறார், இந்த நெல்லிக்கனியுடைய தன்மை அவனுக்கு தெரியும். இதை உண்டால் எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும் என்பது அதிகமாக தெரியும். அரசவை நண்பர்களுக்கு தெரியும், அவைக்கு தெரியாது. வந்த இடத்திலே அதிகமாக என்ன செய்கிறான், அந்த நெல்லிக்கனியை எடுத்து அவைக்கு கொடுத்துகிறார். தாகமாக இருக்கிறது, மூலமாக இருந்து வந்தேன், ஆகவே இந்த நெல்லிக்கனியை உண்டு நான் தாகத்தை தீர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு அவள் நெல்லிக்கனியை சாப்பிடுகிறாள். அப்போதுதான் இங்கே அரசவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கோபம் வருகிறார். இவளுக்கு எது தெரியும், ஒன்று தெரியாமலேயே நெல்லிக்கனியை சென்றுகிறாளே என்று நினைத்துக் கொண்டு அரசனுக்கு கொண்டு வந்திருந்தோம், அது இப்படி ஆகுகிறதை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதிகமாக அந்த நெல்லிக்கனியை அவை உண்டு மட்டும் அவர் அமைதியாக இருந்தார். அவர்கள் எல்லோரும் ஒரு மாதிரியாக இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு மாதிரியாக பேசிக் கொண்டிருக்கிற போது அவைக்கு ஏதோ ஒரு குறி கட்டுகிறது. என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே, இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள் என்று தெரிந்த உடனே அவை இந்த நெல்லிக்கனியுடைய ரகசியம் என்ன என்று கேட்கிறார். அப்போதுதான் இதை உண்டால் எத்தனை ஆண்டுகள் அதிகமாக வாழ்வார்கள் என்று அவர்கள் சொல்லப்படுகிறது. அப்போது ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று அப்பை சொல்லுகிற போது அதிகமாக சொல்கிறார், இந்த நெல்லிக்கனியை நான் உண்டு வாழ்வதை விடவும் நீங்கள் உண்டு நீண்ட நாட்கள் வாழ்ந்தால் தமிழ் வாழ் இந்த மக்கள் வாழ்வார்கள் என்று அவர் சொன்னார். பிறர் வாழ்வதற்காக தங்களுடைய வாழ்வின் பெரும் பொக்கிஷங்களை எல்லாம் தியாகம் செய்த நிறைய அறிஞர்களை, தலைவர்களை, புனிதர்களை நாம் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலே நிறைய பாடங்களிலே கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பவுல் அப்படி ஒரு வாழ்வை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சிந்திப்போம்.